வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறது நீ தான். நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். உனக்கு எதுக்குமா டயட்லாம்? டயட் எல்லாம் எதுவும் இல்லைங்க, 2 நாளா வயிறு சரியில்லை, அதான். தாலி மேட்டரில் அருண் வீட்டில் ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கு. அதோட பாதிப்பு இவளையும் தாக்கியிருக்கு. அதனால யாருமோ பொண்டாட்டிக்கு சாப்பாடு இறங்கலை. இதை பற்றியாவது வாயை திறக்கிறலான்னு பார்ப்போம். என்னங்க, இந்தாங்க பால். கோமதி நில்லு. வயிறு வலின்னு சொன்னியம்மா, மாத்திரை போட்டியா? வேணாங்க, தானாவே சரியாயிடும். கோமதி ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ஒரு டவுட்டு. நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா? ஏங்க அப்படி கேட்குறீங்க? மனசில் இருக்கிறத முகம் காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. உன் முகமே எனக்கு சரியில்லையே. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துட்ட மாதிரி ஏதோ பெரிய வேதனையை சுமந்துட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரியா சாப்பிடல, அதான் டல்லா தெரியுறேன். கோமதி நில்லுமா, ஏன் ஓடிட்டே இருக்க? உள்ள கொஞ்சம் வேலை இருக்குங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உட்கார். ரஞ்சிதாவுக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்லைங்க, பிரச்சனைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லலை, நானாக தான் கேட்டேன். நீ டென்ஷனாக வரதை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைங்க, அவ அங்க நல்லா தான் இருக்கா. நீ பேசுனியாம்மா? பேசுனங்க. அப்பவும் அவள் எதுவும் சொல்லலை? இல்லைங்க, எப்பவும் போலதான் பேசுனா. நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சும்மாதாம்மா கேட்டேன். அவங்க கல்யாணம் நார்மலாக நடக்கலாம்ல. அருண் திருட்டுத்தனமாக ரஞ்சிதா கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்காதுல்ல. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கும். அப்பப்போ ஃபோன் பண்ணி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் நிம்மதியாக இருக்கலாம்ல. அதான் விசாரித்தேன். நீ கேஷுவலாக பேசுகிறத பார்த்தா அவங்க ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. சரிங்க. ரஞ்சிதாவுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நீ ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி விஷயத்த சொல்லுவேன்னு பார்க்குறேன். ஆனால் நீ வாயே திறக்க மாட்டேங்கிறடி. நீ மறக்க மறக்க தான் உன்னை தண்டிக்கணுன்ற வெறி அதிகமாகுது. கோமதி, கோமதி, இதோ வரேங்க. என்னங்க? எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. இதான் சரியாக சாப்பிடல. இந்த பாலை நீயே குடிச்சிரு. வேணாங்க, எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணலை, நீங்க குடிங்க. ஒரே ஒரு கிளாஸ் பால் தானே, தண்ணியாக நினச்சி கடகடன்னு குடிச்சிரு. நீ பால் குடிச்சிட்டு படுத்ததாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்தாம்மா குடி, வாங்கிக்க வாங்கிக்க. கோமதி, எங்கே போகிற? கிச்சனில் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறேங்க. உன்னெல்லாம் நம்பவே முடியாது. என்னை ஏமாத்திட்டு சிங்கில் ஊற்றினாலும் ஊற்றிடுவேன். ஏன் முன்னாடியே குடி குடி.
நீ குடிக்கிறது பால் இல்லடி, ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்கு நீ குட் பை சொல்லிட்டு இருக்க. உள்ள வா சுதா. சுதா, உண்மையை மறைச்சதுக்காக நீயும் என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்காம எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்ன பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ்பா. ஸ்கூல், காலேஜ், எங்க ஏரியா நீ எனக்கு இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட நீ தான் பெஸ்ட்னு நினைச்சேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவ இருக்கவே முடியாதுன்னு நான் நம்பினேன். உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக அவ்வளோ பெருமைப்பட்டேன். இப்போ உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ அவமானமா இருக்கு. சுதா, நீ என்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுதா. நான் கல்யாணமானதை மறைச்சது தப்புதான். ஆனா என் சூழ்நிலை தெரிஞ்சும் நீயாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஹே, கல்யாணம்ங்கிறது உன் பர்சனல். ஆனா மன்னிக்கவே முடியாத விஷயம் என்னன்னு தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி என் அண்ணனோட ஊர் சுத்திட்டு இருந்தியே, அந்த கேவலத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. எனக்கு வர கோவத்துக்கு நானே உன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். இல்ல, நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தான் புருஷன் இருக்கான்ல, என் அண்ணனை லவ் பண்றியான்னு நான் வந்து கேட்டப்போ உன் உடம்பு கூசி இருக்க வேண்டாம்? ஐயோ, இவ தப்பா நினைச்சிருவான்னு துடிச்சிருக்க வேண்டாம்? அப்படி எதுவும் இல்லைன்னு நீ அப்பவே சொல்லிருக்கணும்ல. ஆனா நீ அந்த மாதிரி பதறவே இல்லையே. உனக்கு விருப்பம்னா சொல்லு, நான் எங்க வீட்ல பேசி உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னப்ப கூட அது ஏத்துக்கிற மாதிரி பேசுன. புருஷன் ஒருத்தன் இருக்கும் போதே நீ இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகுனா என்ன பொண்ணடி நீ? ஐயோ, உன்ன மாதிரி பொண்ணு என்ன மாதிரி கேரக்டர்டி நீ? சுதா, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஹே, நீ எந்த விளக்கமும் சொல்லாத. எதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. உன் புருஷன் சாதாரண ஆள் இல்லடி. உன்னை காப்பாத்துன, உனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள், சாமி. அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம என் அண்ணன் பின்னாடி நீ சுத்த ஆரம்பிச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன் புருஷனை விட என் அண்ணனை புடிச்சு போய் அவரோட சுத்திட்டு இருக்க. நாளைக்கு என் அண்ணனை விட பெட்டரான ஆளை பார்த்தா அவன் பின்னாடி போயிடுவியா? இப்படி ஆளை மாத்திட்டே இருக்கிறதுக்கு பதிலா போதும், நிறுத்திடு. இதுக்கு மேல என்ன பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ நாளா நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சேன். ஆனா எப்போ நீ என் கேரக்டரையே சந்தேகப்பட்டியோ, இதுக்கு மேலயும் நடந்த எல்லாத்தையும் நான் மறைச்சா நீ சொன்ன எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது பாதி உண்மைதான். மீதி உண்மையை நான் இப்போ சொல்றேன்.
எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரு சாமின்னு என் புருஷனை சொன்னல, அந்த சாமியோட பேரு அர்ஜுன் இல்ல, அருண். என்ன சொல்ற ரஞ்சிதா? இன்னுமா உனக்கு புரியல? என் கழுத்துல இந்த தாலிய கட்டினது உன் அண்ணா அருண். அத்தைதான் இந்த குடும்பத்தோட ஆதாரம்னு எனக்கு தெரியும். உண்மை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த குடும்பமே செதஞ்சிரும்னு உங்க அண்ணன் பயந்தாரு. அவரு பயத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டீங்க இருக்கேன். என் கண் முன்னாலேயே உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்தீங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போனீங்க. புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்து பூ போட்டு பாக்குற சடங்குலயும் என்ன கலந்துக்க வச்சீங்க. அப்போல்லாம் என் வாழ்க்கைய நினைச்சு பயந்து என் தாலியை எடுத்து காட்டி உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா நான் ஏன் சொல்லல? என்னால இந்த குடும்பத்துல எந்த இழப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இனிமேலும் இருப்பேன். ஆனா என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டிய. ரஞ்சிதா, என்ன மன்னிச்சிரு. சாரி. என் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. தாலி கட்டின புருஷன் பக்கத்துல இருந்தும் நீ யாரோ மாதிரி ஒதுங்கி இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம, எந்த உரிமையும் அனுபவிக்காம இந்த மாதிரி ஒரு தியாகத்தை யாராலையும் செய்ய முடியாதுப்பா. இது எதுவுமே தெரியாம நான் உன்னை ரொம்ப மோசமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ். சுதா, என்னடி விடு, தெரியாம செஞ்ச விஷயம் தானே. இல்ல ரஞ்சிதா, உண்மை என்னன்னு நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும், நிதானமா விசாரிச்சிருக்கணும். நான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருப்பா. சாரி. விடு சுதா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதும். நீ அழாத. இல்ல ரஞ்சிதா, இந்த தப்புக்கு பரிகாரமே உன்னையும் என் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறது தான். சரியான நேரம் வரட்டும், நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். ஐயோ வேண்டாம்மா, நீ அவசரப்படாத. உன் அண்ணன் கிட்ட கேட்காம எதையுமே செய்யாத. அவரோட அனுமதி இல்லாம நீ அத்தை கிட்ட இத பத்தி பேசவே கூடாது, சரியா? அழாதடி, வா. அருணுக்கு கால் பண்ணணும். இப்ப கால் பண்ணா பேசுவாரா? கால் பண்ணி பாப்போம். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல்வரி நீ, அம்மா
கிட்ட சொன்ன விஷயத்த அவர்கிட்ட கன்வே பண்ணணுமே. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அம்மா என் முகவரி நீ அம்மா என் முதல்வரி நீ அம்மா. நான் உங்ககிட்ட பேசணும் அருண். அம்மா என் முகவரி நீ அம்மா என் முதல்வரி நீ அம்மா என் உயிரே எனக்கென பிறந்தாயே மனிதன் வந்தாயே என் உலக நீ. டேய் ரஞ்சிதா எதுக்கு உனக்கு கால் பண்றா? இல்ல ஏதாவது ஹெல்ப் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பாங்க. டிராப் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு மான ரோஷமே இல்லையாடா? நம்ம குடும்பமே அவளை ஒதுக்கியாச்சு. இப்போவும் வெக்கமே இல்லாம உன்கிட்ட எதுக்கு ஹெல்ப் கேட்கணும்? நீ அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. எங்களுக்கு தெரியாம நீ அவகிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் எதுவும் இல்ல வித்யா. அப்புறம் ஏன்டா உனக்கு கால் பண்றா? அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவங்க சீனி தூக்கி போட்டவளோட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? அம்மா வார்த்தையை மீறி நடந்தா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? வித்யா, நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. இப்ப கூட பார்த்தல ஃபோன் வந்தது, நான் கட் பண்ணி தானே விட்டேன். நான் இருந்ததுனால நீ கட் பண்ணி விட்ட. யாரும் இல்லைன்னா கண்டிப்பா நீ பேசிருப்பல. அதெல்லாம் இல்ல வித்யா. நீ அதுக்கு இதெல்லாம் கட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ போனை கொடு, நான் ஆபீஸ் போகணும். டேய், அவகிட்ட இருந்து உனக்கு கால் வர்றது இதான் கடைசியா இருக்கணும். இப்பவே அவ நம்பரை டெலீட் பண்ற, இல்லனா பிளாக் பண்ற. இன்னொரு தடவை அவகிட்ட இருந்து உனக்கு போன் வந்துச்சு, நடக்கிறதே வேற. ரஞ்சிதா, ஏன் இப்படி பண்ண? காலையில எனக்கு எதுக்கு அத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அருண். ரஞ்சிதா, நினைச்ச நேரத்துல நான் பேசுற நிலைமையில நான் இருக்கேன். நீ போன் பண்ணும்போது வித்யா என் பக்கத்திலே இருக்கா. இந்த நேரத்துல ரஞ்சிதா உனக்கு ஏன் கால் பண்றான்னு அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் எப்படி அவகிட்ட சமாளிப்பேன்? அவங்க இருந்தது எனக்கு எப்படிங்க தெரியும்? ரஞ்சிதா, நான் கட் பண்ணும்போது உனக்கு தெரிய வேணாமா? நீ என்ன சின்ன குழந்தையா? சாரிங்க. ரஞ்சிதா, சாரி. வித்யா கிட்ட மாட்டிட பாத்தியன்ற டென்ஷன்ல தான் நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். சரி சொல்லு, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? உன்னதான் கேக்குற ரஞ்சிதா. அவ்வளவு அவசரமா என்ன சொல்லணும்னு நினைச்ச? நேத்து சுதா என் ரூமுக்கு வந்திருந்தா. கோவத்துல என்ன ரொம்ப மோசமா பேசிட்டா. வேற வழி இல்லாம அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் உடைச்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். நேத்து சுதா என் ரூமுக்கு வந்திருந்தா. கோவத்துல என்ன ரொம்ப மோசமா பேசிட்டா. வேற வழி இல்லாம அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் உடைச்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? சுதா உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவ எனக்கு தங்கச்சி. அவகிட்ட சொல்லம்னா என்னால முன்னாடியே சொல்லிருக்க முடியாதா? யாருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனைன்றதால தான் நான் சொல்லாம இருந்தேன். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் இப்படி ஒரே நாளுக்கு எடுத்துட்டியே, முட்டாள்.
என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க அருண். எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணனையும் லவ் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு அவ என்ன அசிங்கமா கேக்குறாங்க. என்ன பார்க்கவே அருவருப்பா இருக்குங்கிறா. என் கேரக்டர் பத்தி ரொம்ப கேவலமா பேசுறா. வீட்டை விட்டு இப்பவே வெளியே போன்னு சொல்றா. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு என்ன நீங்க அமைதியாவே இருக்க சொல்றீங்களா? எனக்கு வேற வழி தெரியலங்க. அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். ரஞ்சிதா, நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீ வேற ஏதாவது சொல்லி அவளை சமாளிச்சிருக்கலாம்ல. நீ அவளை டைவர்ட் பண்ணி விட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல. அவ மேல மேல என்ன பத்தி மோசமா பேசிக்கிட்டே இருந்தா. அந்த நிலைமையில நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேனா இல்ல என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க பாப்பேனா? இல்ல ரஞ்சிதா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ உண்மையை சொன்னது தப்பு. முன்ன பின்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்க. இல்ல அருண், சூழ்நிலையால நீங்க உண்மையை மறைச்சது நியாயம்னா அதே சூழ்நிலையால நான் உண்மையை சொன்னதுமே நியாயம்தான். புரிஞ்சிடுச்சு ரஞ்சிதா, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீ சுதா தூண்டி விட்டு இது எல்லாத்தையும் சொல்லல. நீ தெளிவா திட்டம் போட்டு எனக்கு பிரஷர் கொடுக்கறதுக்காக தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்க இல்ல? என்ன உளறீங்க? நான் உளறல, உன் பிளான தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. நான் எந்த காலத்திலையும் உண்மையே சொல்ல மாட்டேன்னு நினைச்சு நீ முடிவே பண்ணிட்ட. அதுக்காக தான் நீ இந்த மாதிரி ஒரு கேமே ஆடி இருக்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அருண். பொய் சொல்லாத ரஞ்சிதா.